Hi students, this is Ajita here. இன்னைக்கு வந்து exercise 3.1ல 5th problem solve பண்ண போறோம். ஓகேங்களா? Add the following polynomials and find the degree of the resultant polynomial. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த பாலினாமியலோட அடிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து we have to find out the degree of the resultant polynomial. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். கொடுத்துருக்க பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ரெண்டு இதையும் ஆட் பண்ணணும். அடுத்து அதோட டிகிரி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ரெண்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6x² மைனஸ் 7x + 2. கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, 6x³ மைனஸ் 7x + 15. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதுலேயுமே ரெண்டு டேர்ம்ஸுமே இருக்குதுங்களா, எல்லா டேர்ம்ஸுமே இருக்குதுங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது, x² டேர்ம் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. கியூ ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது, கியூப் டேர்ம் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதில் ஒன்று மிஸ் ஆகுது, அதில் ஒன்று மிஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இல்லாததை வந்து ஜீரோன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த டேர்ம். ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்டில் வந்து நமக்கு x³ டேர்ம் இல்லை, ஸோ தட் 0x³ நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ப்ளஸ் 6x² அப்படியே எழுதுகிறோம், மைனஸ் 7x + 2 போட்டாச்சுங்களா. q ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது, 6x³ இருக்குது. ஸோ 6x³ போட்டாச்சு. ப்ளஸ் x² டேர்ம் இல்லை, ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், 0x² இன்க்ளூட் பண்ணுறோம். மைனஸ் 7x இருக்குது, அது போட்டாச்சு. ப்ளஸ் 15 இது இருக்கிறதா நம்ம போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னது, அடிஷன். ஸோ நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது ரெண்டுமே பார்க்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டுமே எப்படி இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. அப்போது நம்ம ஆட் தான் டைரெக்டாக பண்ண போகிறோம், நோ ஒரிஸ் அட் ஆல். இப்போ 15 + 2 என்னது, 17. சிம்பிள் என்னது, சைன் என்னது, ப்ளஸ். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் டேர்ம் கொண்டு வரும். எக்ஸ் டேர்மில் என்ன இருக்குது, மைனஸ் ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ஸோ தட் ஆட் பண்ணிவிட்டு முன்னாடி நம்ம மைனஸ் போட்டால் போதும். ஸோ 7 + 7 என்னது, 14. சைன் என்னது, மைனஸ். அடுத்து x² டேர்ம் 0 + 6 0, ரெண்டுமே ப்ளஸ் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. 6 ப்ளஸ். அடுத்து x³ ரெண்டுமே ப்ளஸ் டேர்ம், ஸோ 0 + 6 6. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், p ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் q ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிகிரிக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே இருக்கிறதுலையே மேக்ஸிமம் டிகிரி எது, பவரில் வந்துட்டு எது மேக்ஸிமமான வேல்யூவோ அதான் டிகிரி. ஸோ x³. ஸோ டிகிரி என்னது, 3 இஸ் யோர் ஆன்சர். ஓகே, அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். செகண்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, h ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 7x³ மைனஸ் 6x + 1. f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு என்னது, 7x² + 17x - 9. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே இல்லாத டேர்ம்ஸுக்கெலாம் நம்ம என்ன பண்ண சொல்லலாம், 0ன்னு போட்டுக்கலாம்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸில் என்ன இல்லை, 0, அதாவது x² டேர்ம் இல்லை, ஸோ தட் அதை நம்ம 0ன்னு மென்ஷன் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன டேர்ம் இல்லை, x³ டேர்ம் இல்லை, ஸோ தட் அங்கே 0ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஈஸியாக ஆட் பண்ணுறதுக்கு தான், நீங்கள் டேரெக்டாகவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் சம்டைம்ஸ் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் நம்ம இப்படி போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சைனை பாருங்கள், ஒன்று ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ தட் இது என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். சேம் சைனாக இருந்தால் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது 9 - 1ன்றது என்னது, 8 பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எது பெரிய நம்பரோ அதோட சைன் தான் நம்ம இங்கே போடணும். இப்போ 1 பிக் நம்பரா, 9 பிக் நம்பரா, 9 இஸ் த பிக்கஸ்ட் ஒன். ஸோ தட் 9க்கு முன்னாடி என்ன இருக்கோ, மைனஸ், அதை நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். அடுத்து எக்ஸ்ட்ராமாக ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ் போட்டாச்சு. இங்கேயும் பாருங்கள் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ தட் நம்ம சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். இந்த பிக்கஸ்ட் வேல்யூ எதுவோ அந்த சைனை தான் நம்ம முன்னாடி போட்டுக்க போகிறோம். ஸோ 17 - 6 என்னது, 11. 17 - 6 வந்து 11. இங்கே பிக் நம்பர் என்னது, 17, அதோட சைன் என்னது, ப்ளஸ், அதனால் ப்ளஸ். அடுத்து இது வந்து x² டேர்ம், x² போட்டாச்சு. 0 7 ரெண்டுமே அடிஷன் தான், ஸோ நோ ப்ராப்ளம். 0 + 7 is 7, ஸோ ப்ளஸ். அடுத்து x³ டேர்ம் 7 + 0 ரெண்டுமே வந்து அடிஷனில் தான் இருக்குது, ப்ளஸ் சைனில் தான் இருக்குது. ஸோ தட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் h ஆஃப் x ப்ளஸ் f ஆஃப் x.
அடுத்து நம்ம இதில் வந்து டிகிரி என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். as it is ஆல்ரெடி தெரியும். இதில் எது மேக்ஸிமம் பவரோ அதுதான் நம்மளோட டிகிரி. இங்கேயும் நம்மளோட மேக்ஸிமம் பவர் என்னது 3. ஸோ டிகிரி ஆஃப் திஸ் ரிசல்டன்ட் பாலினாமியல் இஸ் 3. ஓகேங்களா? ஸோ அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ f of x is equal to 16x to the power 4 minus 5x square plus 9. ஓகேங்களா? அடுத்து g of x is equal to minus 6x cube plus 7x minus 15. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லாத டேர்முக்கு நம்ம ஜீரோன்னு மென்ஷன் பண்ணிக்கோன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இல்லை, எக்ஸ் கியூப் டேர்ம் இல்லை, அப்புறம் எக்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ தட் வி ஆர் ஜஸ்ட் ஆடிங் தட் ஜீரோ எக்ஸ் கியூப் டேர்ம் அண்ட் 0x. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஜி ஆஃப் எக்ஸில் என்னென்னா எக்ஸ் டு தி பவர் 4 டேர்ம் இல்லை, அது மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஜீரோவை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ வி கோ டு த அடிஷன். ஸோ ஆஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் வேல்யூ மேலே வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 9 இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸுக்கு மைனஸ் 15 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 9 மைனஸ் 15 இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 இருந்தால் வி ஆர் கோயிங் டு சப்ராக்ட். ஓகேங்களா? சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ 15ல் 9 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், 6. பேலன்ஸ் என்னது 6. இதில் பிக்கஸ்ட் வேல்யூ எது 15, அதோட சைன் என்னது மைனஸ். ஸோ அதை போட்டுக்கிறோம். அடுத்து எக்ஸ் டேர்ம் இங்கே 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ் டேர்ம். ஸோ தட் ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. பட் இங்கே இன்னொரு டேர்ம் என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. ஸோ தட் அங்கே என்ன வேல்யூவோ அதை அப்படியே போட்டுக்குவோம். ஆஸ் இட் இஸ் எது பிக்கஸ்ட் வேல்யூ அதோட சைன் என்னது அதை தான் போட்டுக்கணும். இப்போ 5 தான் பிக்கஸ்ட் வேல்யூ, அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ தட் மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் கியூப், அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருக்குது. 0ன்றதுனால 0வோட என்ன நம்பர் ஆட் பண்ணாலும் we get the same value. ஸோ 6 பிக்கஸ்ட் வேல்யூ எது 6. 6க்கு முன்னாடி இருக்க சைன் மைனஸ். எக்ஸ் டு தி பவர் 4 ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ 16 + 0 is 16. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ நம்ம டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிகிரின்றது என்னென்னா மேக்ஸிமம் பவர் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் பவர் என்னது 4. ஸோ யுவர் வேல்யூ இஸ் 4. Thank you.